விஜயகாந்த் உடலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் சென்னை தீவுத்திடல் நுழைவாயில் முன்பு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பொதுமக்கள் வருகை குறித்தும் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் கள தகவல்களை கேட்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைவை ஒட்டி அவரது உடல் தீவுத்திடலில் தற்போது பார்வைக்காக பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் அங்கு இடப்பற்றாக்குறை காரணமாக தற்போது தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் 0 பாயிண்ட் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து அண்ணா சாலை மன்றோ சிலையை தாண்டி தேமுதிக தொண்டர்கள் பலரும் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் வெளியே செல்வதற்கு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விஐபிக்கள், அதாவது சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பலரும் வருவதற்கு தனியாக ஒரு வழி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள், ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள் செல்வதற்கு தனியாக வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணா சாலை முழுவதுமே மக்கள் கூட்டம் கடல் அலை போல திரண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவரது நலன் விரும்பிகள், பொதுமக்கள் என பலரும் இங்கே வந்து குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாலை 3 மணியிலிருந்தே இந்த அளவுக்கு கடுமையான கூட்டம் இருக்கின்றது. இவ்வளவு கூட்டம் வந்திருக்கக்கூடிய நிலையில் அதனை சமாளிப்பதற்கு சுமார் 3000 காவல்துறையினர் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அடி தூரத்திற்கு ஒரு காவலர் என்று நிறுத்தப்பட்டு தொடர்ந்து அவர்களை ஒழுங்குபடுத்தி விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகின்றது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் நேற்று அவரது மதியம் 1 மணி அளவிலே மண்டபத்தில் கொண்டு வந்து அவரது உடலானது வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. ஏராளமான திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வீட்டிற்கே வந்து அவர் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். தற்போது நாம் திரையிலே பார்க்கக்கூடிய இந்த இடம் என்பது தீவுத்திடலினுடைய அந்த வாசல் பகுதி, தீவுத்திடலுடைய நுழைவு பகுதியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து மன்றோ சிலை வரை கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் ஆயிரக்கணக்கான அந்த தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இடதுபுறமாக இந்த கேட் நம்பர் 9 என்று குறிப்பிடக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாகத்தான் விஜயகாந்த் அவர்களை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் வரிசையாக உள்ளே செல்கிறார்கள். 50 பேராக உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் சென்று கேப்டன் விஜயகாந்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகின்றது. மற்றொரு நுழைவாயில் வழியாக விஐபிக்கள், அதே போல திரை பிரபலங்கள் வந்தால் அவர்கள் செல்வதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் தேமுதிக அலுவலகத்தை பொறுத்தவரையில் அங்கு கடுமையான இட நெருக்கடி இருந்ததாகவும் பலரும் முறையாக அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசினுடைய அந்த பொதுப்பணித்துறை மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய ஏற்பாட்டில் தீவுத்திடலில் விரிவான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 6 மணிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மதியம் 1 மணி வரை இங்கே அஞ்சலிக்காக விஜயகாந்த் அவர்கள் உடல் வைக்கப்படும் என்றும் 1 மணிக்கு பிறகு மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக மீண்டும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று மாலை 4:45 மணிக்கு உடல் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதற்காக தேமுதிக தொண்டர்கள் மட்டுமில்லாமல் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் கட்சிகளை சாராதவர்களும் பொதுமக்களும் நலன் விரும்பிகளும் என பலரும் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். வரக்கூடிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து, விஜயகாந்த் ஒரு மிக சிறந்த நல்ல மனிதர், அவர் ஒரு கொடை வள்ளல், திரையுலகை பொறுத்தவரையில் எம்ஜிஆருக்கு அடுத்தது என்று சொன்னால் எங்களுடைய கருப்பு எம்ஜிஆர் தான் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மன வேதனையோடும் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதராக திகழ்ந்தார் என்பதற்கு சான்றாக இந்த மக்கள் வெள்ளம் சாட்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். வரக்கூடிய மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறை விடிய தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் தேவையான ஏற்பாடுகளை செய்து முடித்திருக்கிறார்கள். தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து உள்ளே சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.